அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய எல்லா மகளிருக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார். அரசி குடும்ப அட்டைதாரருக்கு ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த 7.5% இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும் என்றும் அறிக்கையில் கூறியிருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுக தேர்தல் அறிக்கை என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு ரகு பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ரகு, திமுகவை முந்திக் கொண்டிருக்கிறார் தேர்தல் அறிக்கை வெளியிட்டதில் திரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு குட் ஸ்டார்ட்டா, நல்ல தொடக்கமா? அது அப்படி சொல்ற நிலைமை இப்போ இல்லை ஆக்சுவலா. ஏன்னா நீங்க ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துங்கிற காலகட்டம்லாம் போயிடுச்சு. இப்போ 2006 திமுக அந்த டிவி கொடுத்த போது அந்த பேச்சு இப்ப வர சூழ்நிலை இல்லை. ஏன்னா எல்லாருமே நிறைய சொல்ல போறாங்க. விஜய் மாற்று அரசியல் சொன்னாரு, அவரும் 2500 சொல்லியிருக்கிறாரு. நிறைய ஒரு பவுன் நகை திருமணத்துக்குலாம் சொல்லியிருக்கு. அதுவும் பிராக்டிக்கலா பாசிபிளே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி திமுக முன்னாடி சொல்லணும்னா ஏற்கனவே சின்ன சின்னதா ஒரு அறிவிப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப பிரச்சாரங்கள்லயே சொல்லியிருந்தாரு. இப்ப எல்லாருக்கும் பஸ், ஆண்களுக்கு எல்லாம் பஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாரு. ஃப்ரிட்ஜ் கொடுப்போன்றார்ல. ஆமா, எனக்கு அது சாத்தியம் இல்லைன்னு தோணுது. இப்போ நீங்க அவர்கிட்ட நிதிநிலையை எப்படி சமாளிப்பீங்க, நெருக்கடி சமாளிப்பீங்கன்னா நிதி ஆதாரத்தை பெருக்குவோன்ற எப்படி பெருக்க முடியும்? வரி போட்டு தானே நீங்க நிதியை பெருக்க முடியும். அது என்ன மரத்திலேயே காய்க்கும் நிதி? எனக்கு ஒன்றும் புரியல. அதனால இது ஒரு டெஸ்பரேட் ஆக்டா பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஏடிஎம்கே கூட்டணி எப்படியா ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமாங்கிற திங்கிங்லாம் இப்ப கிடையாது. எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், அதுதான் அவங்களுடைய கோல். ஏன்னா அவங்களோட கட்சி வரலாற்றிலேயே 10 வருஷம் எதிர்கட்சியா இருந்ததே கிடையாது. என்ன சிக்கல்னா, ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு திமுக சொன்னதெல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி வைக்கிற அதே குற்றச்சாட்டை ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வந்தா இதுல சொல்லியிருக்கிற வரிக்கு வரி 297 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றணுங்கிறது அவங்களுக்கு கட்டாயமாயிரும், கடமையாயிரும், பொறுப்பாயிடும். 100% அது தெரியாமையா ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அதாவதுங்க, அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. இப்ப எல்லாருக்கும் சொல்றாங்கல்ல, இப்ப குடும்ப அட்டைதாரர்கள் சொல்றாங்கல்ல, அடுத்ததுல அது கண்டிஷன் சப்ளை வரும். இப்ப அரசு திட்டங்கள் எல்லாமே அப்படித்தான். நீங்க எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுப்பாங்க, முன்னாடி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவாங்க. அப்புறம் அது பாசிபிள் இல்லைன்னு தெரியும். ஏன்னா இப்ப நீங்க இப்போ இவங்க உரிமை தொகை கொடுக்கறது தகுதியானவர்களுக்கு மட்டும் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க ரேஷன் கார்டு உள்ளவங்க எல்லாருக்கும் நான் அந்த 2000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னாலே அதுவே பட்ஜெட் அதிகமாக்கிடும். அப்புறம் 10,000 ஒன் டைம் பேமெண்ட், 25,000 வண்டி வாங்குறதுக்கான மானியம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர். அது சிலிண்டரை ஏற்கனவே உங்களுக்கு சப்சிடிக்கு அப்புறம் தான் அந்த பணமே அரௌண்ட் 1000 rupees வருது. அது 3 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுப்பேன், அதுவும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இது எல்லாமே அப்புறம் ஃப்ரிட்ஜ் நீங்க வாங்கினீங்கன்னா அது எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அதிகமாகும். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டே ஏற்கனவே தத்துலச்சிக்கிட்டு இருக்கு. போக்குவரத்து துறை உங்களுக்கு தொழிலாளர்களுக்கு பென்ஷன் கொடுக்க முடியாத அளவுக்கு கடன் சுமையில இருக்குது. இப்படி இருக்கிற போது இவர் இன்னும் திட்டங்கள் இதெல்லாம் அறிவிக்கும் போது 10 லட்சம் கோடி 15 லட்சம் கோடியா போயிடும். நேற்று கூட நான் ஒரு ஆர்டிகல் படித்தேன். அதாவது நம்மளோட growth நல்லா இருக்குது, அதே நேரத்தில் பிசிக்கல் மேனேஜ்மெண்ட்ல நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ இருக்கிற திமுக கவர்மெண்ட்லயே. ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணாம இவங்களோட எல்லா கட்சிக்கும் நான் அது பொதுவானது தான், ஆட்சிக்கு வரணும், அவ்வளவுதான், பவருக்கு வரணும். அது மட்டுமே ஒற்றை நோக்கமா இருக்குது. இல்ல, 2 பெர்செப்ஷனை பார்க்க முடியும். ஒன்று, அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற நம்பிக்கையை இந்த தேர்தல் அறிக்கை ஏற்படுத்தி இருக்கான்றது. இன்னொன்று, ஆளும் கட்சியான திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்ன்றதும் இதுல நோக்கமாக. அந்த பர்பஸ் நிச்சயமா நிறைவேறல. இது இந்த தேர்தல் அறிக்கை மூலமா அவங்களுக்கு ஒரு புஷ் கிடைச்சு ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொல்றதுக்கான எந்த இதுவும் அறிகுறி பேசுபொருளா மாறவே இல்லையா? பேசுபொருளா மாறாதுங்க. ஏன்னா இவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் நீங்க ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்டா வந்திருக்குது. பட் இது ஒரு தொலைநோக்கு பார்வையோட இவங்க இயங்குறது இல்ல. இங்க ஆக்சுவலா இவங்க எதை பத்தி கவலைப்படணும்னா காலநிலை மாற்றத்தை பத்தி கவலைப்படணும். அதனால விவசாயம் எப்படி பாதிக்கப்பட போகுது, அதனால தண்ணிக்கு பிரச்சனை எப்படி வரப்போகுது, அல்ல வெள்ளம் எப்படி வரப்போகுது, காஞ்சா காய போகுது, பெஞ்சா பெய்ய போகுது, அப்படிலாம் இருக்க போகுது. அந்த மாதிரி நம்ம வாட்டர் டெபிசிட் ஸ்டேட், இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு திட்டம் இவங்களுக்கு கிடையாது. இவங்க சில வழக்கமான பல்லவி ஆயிடுது. நாங்க டாஸ்மாக் மது அந்த கடைகளுடைய எண்ணிக்கை குறைப்போங்கிற மாதிரி ஒரு ஃப்ராடு வேலை எதுவுமே கிடையாது. நீங்க குறைக்க வேண்டியது வருமானத்தை குறைக்கணும். போன வருஷம் 50,000 கோடினா இந்த வருஷம் 40,000 கோடிக்கு குறைச்சிங்கன்னா நீங்க செய்யற வேலை ஒழுங்கான வேலை.
கடைகளோட எண்ணிக்கையை குறைப்போங்கிற மாதிரி வந்து ஒரு பித்தலாட்டம் எதுவுமே கிடையாது. திமுக சொல்லுவேன், அதிமுக சொல்லுவேன். குடி வந்து அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அதெல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா 4 ஸ்கீமை சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் 2006 டிவி மாதிரி ஃப்ரிட்ஜ் ஆகும்னு நினைச்சிருக்காரு. வாஷிங் மிஷினும் சொன்னாங்க, அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணல. ஒரு டெஸ்பரேட் ஆக்டா தான் பாக்குறேன். பவர் கிராபிங் செய்யறதா உங்களுடைய நோக்கம். திரு அக்னீஸ்வரன், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல அள்ளி தெளிச்ச மாதிரி இருக்கா தேர்தல் அறிக்கை? அப்படிலாம் கிடையாது சார். எப்படியாவது ஜெயிக்கிறது அப்படி எது எப்படி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? இல்லை. ஒவ்வொரு விஷயமே பெண்களுக்கு நீங்க 46,000 கோடி கடன் இருக்கிற போதே பெண்களுக்கு இலவசம். ஆண்களுக்கு என்ன அது 2. ஏற்கனவே 7.5% இருக்குது இல்லையா, அதை 10% மாற்றியவர் தான் இதை நாங்கள் உயர்த்துவோம் மருத்துவக் கல்லூரிக்குன்னு தான் சொல்றாரு. போலி வாக்குறுதியா இது? இந்தியாவில் வேற ஏதாவது செஞ்சிருக்காங்களா எந்த முதலமைச்சராவது? இல்லை. அடுக்கடுத்து வீடு இல்லாதவங்களுக்கு அம்மா இல்லம். 2வது, இது எல்லாம் இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா பார்த்தீங்கன்னா, ஒரு சொந்தமா இருசக்கர வாகனம் வேணும் அப்படின்னா அதற்குரிய தொகை மானியம் 25,000. எல்லாமே நிதி ஆதாரத்தை சார்ந்தது இல்ல. சரி, நான் ஓகே, நிதி ஆதாரத்துக்கு இப்படி சொல்லிட்டீங்க. நான் இப்படி கேட்கிறேன், தொழில்நுட்ப நகர் 260 ஏக்கர்ல செய்யணும். இவங்க என்ன சொல்றாங்க? மது பத்தி சொல்றாங்க. அதிமுக ஆட்சியில 29,000 கோடி தான். ஆனா இன்னைக்கு 55,000 கோடி. அதை வச்சு தான் நம்ம உலக வங்கியில நாம ரீபேயிங் கெப்பாசிட்டிக்கு நாம சொல்லி இதை காட்டி தான் நம்ம வாங்கி இருக்கிறோம். இப்ப அதுல அதை குறைப்பதற்கு மாற்று சிந்தனை என்ன என்பதை அதிமுக அரசாங்கம் யோசிக்கணும். எல்லாமே பணம் பிடிக்கிற விஷயமா? அடுத்து 100 நாள் வேலை திட்டம் 125 நாளா உயர்த்தப்பட்டுச்சு. நாங்க 150 நாளா இப்ப உயர்த்த போறோம்னு அறிக்கையில இருக்கு. அதற்கு மாநில அரசுடைய நிதி பங்கீடு அதிகமாயிடுச்சுங்கிறது தான் திமுகவுடைய விமர்சனம். அவங்க 40% அளவுக்கான நிதியை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. எப்படி செய்ய போறாங்கன்னு. அப்புறம் செஸ் சர்சார்ஜ், இதுல நீங்க கூடுதல் வரியை வசூலிச்சு மத்திய அரசே பயன்படுத்திக்கிறீங்க, இதை கொடுக்கணும் அப்படின்னு தான் இப்ப திமுக டிமாண்ட் வைக்குது. நீங்களும் தேர்தல் அறிக்கையில கொடுங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்களே தான் பண்ணணும்னு மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கீங்க. அப்புறம் மாநில நிதி ஆணை, மத்திய நிதி ஆணையம் அமைச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு வர வேண்டிய நிதிலாம் வரல, நாங்க வர வைக்கணும் அப்படின்னு வலியுறுத்துவோம்னா, டிஎம்கே கவர்மெண்ட் இப்ப என்னெல்லாம் சார்ஜ் வைக்குதோ, எப்படி டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்கு என்னென்ன டிமாண்ட் இருக்கோ எல்லாம் ஒரு பக்கத்துல அப்படியே கூட்டாட்சி முறை கீழே இருக்கக்கூடிய எல்லா விதமான அறிக்கைகளும் அப்படிதான் இருக்கு. இப்ப நீங்க எப்படி இதை சமாளிக்க போறீங்க? இப்ப டிஎம்கே வைக்கிறதெல்லாம் சரியான வாதம் மாறிடுச்சா அப்படின்ற கேள்வி வரும்ல அதிமுகவை நோக்கி. கரெக்ட் சார். 15வது நிதிக்குழு சொல்லிச்சு, அதனாலதான் நாங்க 150% உயர்த்தணும்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? இந்த வேலையை முந்தைய அதிமுக அரசாங்கம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யல. 18 கடிதங்கள் மத்திய அரசு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்துக்கு கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் 52% வரி உயர்த்தல. கொரோனா காலகட்டத்தில் வரி வருவாயே இல்லை. ஆனாலும் 100 வருஷத்துக்கு பிறகு அந்த எந்த விதமான முன்னறிவிப்பு இல்லாம வந்ததனால அதை அரசாங்கத்தை எப்படி நடத்தினாங்க? 2வது, செப்டம்பர் 21, 2021 தான் உங்களுக்கு தடுப்பூசியே கண்டுபிடிக்கப்படுது 2021க்கு பிறகு. அப்ப 19, 20, 21 எப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்தினாங்க? இவ்வளவெல்லாம் இருக்குது. இதுக்கு இடையில உங்களுக்கு மின்சார வழியில வந்து பம்ப் செட் கொடுக்கிறதுக்கு அரசு 100% மானியம் கொடுக்கும். இன்னொன்னு, இங்க ஏப்பா இப்படி வருது, மாசம் மாசம் ஏன் ரீடிங் எடுக்கல அப்படின்னு நீங்க கேட்கிறோம். அதே நேரத்தில் இந்த மின்சார ஒளிக்காக கையூட்டு என்று சொல்லுவதை விட ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன அறிக்கை, தெலுங்கானா வாங்கி இருக்கிறது 1754 கோடி. அப்போ 15வது நிதிக்குழு பண்ணல, இவங்க மத்திய அரசு தான் சொன்னாங்க. ஆனா இதையெல்லாம் முந்தைய அரசு வரியை உயர்த்தல, மதுபானத்தினுடைய இதையும் உயர்த்தல. இப்ப டிஎம்கே உங்க கனவை சொல்லுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து ஐடியாஸை வாங்கி அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான முன்முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மாதிரி தெரியுது, அறிவிப்புகள் மாதிரி இருக்கு, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததாக இருக்குன்னு ரகு குறிப்பிடுறாருல. இல்ல அது அவங்களுடைய பார்வை. மொத்தம் 5 லட்சம் கோடி
கடன். ஒரு இது 5,65,000 கோடி நான் கடனுக்குள்ளே போல சார். இப்ப அடுத்து சிவபிரியன் சார் இந்த பாயிண்ட்க்கு தான் வருவாரு. என்னன்னா இப்ப இது எப்படி வருதுன்னு கேட்பாங்க. 3 லட்சம் கோடி வருமானம் வருது, அதுல 1 லட்சம் கோடி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போயிருது, மீதி இருக்கிறத வச்சு எப்படிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க பாத்தீங்களா? இதனாலதான் நீங்க வரியையும் உயர்த்த மாட்டோன்றீங்க. ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடன் இருக்கு, மத்திய அரசுடன் அடைக்கணும். சுமூக உடன்படிக்கை சுமூக உறவு இருக்குமேயானால் அதிமுக அரசு அப்படித்தான் நடந்துச்சு. இவங்க வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சார், டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்றது சிங்கிள் இன்ஜின் சர்க்கார் அதெல்லாம் நீங்க சேர்த்து விட்டுறாதீங்க சார். தமிழ்நாட்டுக்கு அது பிடித்தமில்லை. நீங்க என்னதான் சொன்னாலும் காங்கிரசுக்கு 28 சீட்டு கொடுத்து ஒரு இது 25 தான் 2021 என்னப்பா முன்னேறிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல முன்னேறி இருக்கிறாங்க, தாவேக்காவை காட்டி முன்னேறி இருக்கிறாங்க, அதனால ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு இல்லாத சூழ்நிலையிலும் நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த மாநில உரிமை சார்ந்த கோரிக்கைகளை மத்திய அரசு ஏத்துக்கும் நம்புறீங்க. கூட்டணி ஆட்சின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. அந்த எண்ணிக்கையே சாட்சி. ஈசிஆரையும் ஓஎம்ஆரையும் சேர்ப்பதற்கு 365 மீட்டருக்கு 204 கோடி இந்த அரசு செலவிட்டிருக்கிறது. அப்போ என்னன்னா எதற்காக அதிகம் செலவிடுகிறார்களோ சார், மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 1 கிலோமீட்டர் கீழே போய் 1 கிலோமீட்டருக்கே 500 கோடி தான். ஆனா வெறும் 365 கோடிக்கு 365 மீட்டருக்கு 204 கோடி. இந்த மாதிரி பல ரோடு தமிழ்நாட்டுல 14 கிலோமீட்டர் ரோடெல்லாம் பல ஆயிரம் கோடி இருக்குது. இப்படி காரணம் காட்டுறதுனால அதை மாற்றி ஏழைகளுக்கு நலத்திட்டங்கள் மூலம் அரசு வரி வருவாயை பெருக்கி இதை செய்யணும், மத்திய அரசோட சுமூக உடன்பாடோட கொண்டு வந்து செய்யணும்ன்றதான் அதிமுகவின் நிலைப்பாட நான் பார்க்கிறேன். ஓகே, இணக்கமான அணுகுமுறை மூலமாக மத்திய அரசு இருந்து தாராளமாக நிதியை பெற்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை சாத்தியப்படுத்த முடியும்னு அதிமுக நம்புகிறது. நீங்க தொடக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது என்ன திமுகவினுடைய கொள்கை மாதிரியே இருக்கேன்னா அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த திமுக அதிமுக ரெண்டுமே எதுல போட்டி போடும்னா யார் தலித்துகளுக்கு அதிகம் நல்லது செய்யறது, யார் பெண்களுக்கு அதிகம் நல்லது செய்யறது, யார் பழங்குடியினருக்கு திட்டம், இப்படி இதுதான் தமிழ்நாடோட பேட்டர்ன். இதுல இருந்து கொஞ்சம் மாறினது இப்ப சமீப காலமா பாஜகவினுடைய ஆக்கிரமிப்பு இங்க வந்து அதிமுக செதறலாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பேட்டர்ன் மாறுது. இருந்தாலும் அதிமுகவால பாருங்க தங்களுடைய சமூக நீதி பேட்டர்ன் அந்த திராவிட ஸ்ட்ரக்சர்ல இருந்து அவங்களால மாற முடியல. இப்ப அந்த இது ஃபுல்லா கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கிறாங்க. பாஜக வந்து முழுக்க கூட்டாட்சி தத்துவத்தை மட்டும் தான் சிதைத்து கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி, செஸ் வரி இதுக்கு எதிராக அதில் பேசியிருக்கிறாங்க. இதைத்தான பிடிஆர் நிதியமைச்சராக இருந்தப்பவும் பேசினாரு, தங்கம் தென்னரசும் பேசினாரு. 1 ரூபா வாங்கிட்டு 23 பைசா கொடுக்குறீங்க, இதுதானே அந்த சாராம்சம், இதுதானே தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, இதைத்தானே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதிமுகவும் அதை தான் கொடுத்தாகணும். இப்போ தேர்தல் அறிக்கை நீங்கள் சொன்னால் எல்லாமே அப்படித்தான். அதே சமயம் இப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து கடன் சுமை அதிகமாயிரும்னா திமுகவோ அதிமுகவோ இந்த திட்டங்கள் நலத்திட்டங்கள் மூலமாக தான் கடன் அதிகமாகுதுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணொளி திட்டம்னு ஒரு திட்டத்தை வந்து உங்களுக்கு கலைஞர் அறிவிக்கும் போது இதே விமர்சனம் வருது. அவர் அப்போ ஐநா சபையிலிருந்து எப்படி ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு மாநிலம் கடன் வாங்குவதுன்னு யோசிக்கிறாங்க. ஹவுசிங் போர்டு கான்செப்ட் கொண்டு வரும்போது விமர்சனம் வருது, எப்படி பணம் வைப்பீங்கன்னா நான் இந்த மத்திய அரசை தாண்டி நாங்கள் ஐநாவோட போடுறோங்கிற இந்த மாதிரி கான்செப்ட்லாம் திமுக திராவிட கட்சிகள் கொண்டு வருது. எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தப்போ அதிகாரிகள் ஏற்றுக்கவே இல்லை, காமராஜர் கொண்டு வந்தப்பையும் ஏற்றுக்கல. அதனால இந்த மக்களுக்கு எளியவர்களுக்கான திட்டம் இதை கொடுக்குறோன்னு சொல்லும் போது இந்த அதிகார வர்க்கம் டெல்லியை சார்ந்து சிந்திப்பவர்கள் தேசிய கட்சிகள் என்றைக்குமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஐயோ போகுதே பணம் போகுதேன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அதிமுக பேட்டனுங்கிறது நான் திமுக பேட்டனாக தான் பார்க்குறேன், பெரிய வித்தியாசப்படுத்திலாம் நான் பார்க்கல, ரெண்டுமே ஒன்றா தான் பார்க்குறேன். அதனால் இது அதிமுக விமர்சனம்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய கேள்வி, இப்போ பாஜகவுடன் கூட்டணியை வைத்துக்கொண்டு என்ன இவங்களால செய்துவிட முடியும்? தான் இணக்கமா இருந்து இப்ப பாஜகவோட கூட்டணி வச்சு இணக்கமா இருந்து நீங்க டபுள் இன்ஜின் கேட்டா அதையும் மறுத்துட்டாரு. அது எனக்கு மகிழ்ச்சி. டபுள் இன்ஜின்ங்கிற வார்த்தையை கேட்டோம் கோபம் பதட்ட வருது பாருங்க, அதுதான் திராவிட முன் பெரியார் முன் அது கோபம் வருது. அதெல்லாம் ஆட்சிங்கிறதையும் மறுத்துட்டாரு அவரு. அதுதான் சொல்றேன், அதெல்லாம் நமக்கு சாதகமான விஷயம் தான். ஆனா அவர் ஆசைப்படுறாரு. ஆனா பாஜக எப்படி வச்சிருக்கோம் வேற ஒன்றும் இல்லைங்க. புதுச்சேரி பக்கத்துல பாண்டிச்சேரி, அங்க வந்து புதிய கல்விக் கொள்கை வந்துருச்சுங்க. அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சிங்கிற கணக்குல இருந்துட்டு என்இபி கொண்டு வந்துட்டாங்க. புதிய கல்விக் கொள்கையை அவங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. என்ன செய்ய முடிஞ்சு? புதிய கல்விக் கொள்கை வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு தமிழர்கள் நம்ம உருவாக்கின சமூக நீதி கான்செப்டே அவுட்டு. தமிழ்நாடு போராடிக்கிட்டு இருக்கு.
நீங்க சொல்றீங்களா டபுள் இன்ஜின் இணக்கமா இருந்து யாரு ஜெயிச்சுட்டு இருக்கா? பாஜக தான் ஜெயிக்கும். அதனால தான் நான் மற்ற ஸ்டேட்டுக்கு போல, நீங்க வட இந்தியாவுக்கு போகாதீங்க, அங்க போகாதீங்க. நம்ம தமிழர்கள் இருக்க புதுச்சேரியில என்ன நடந்துகிட்டு இருக்கு? 219 பள்ளிக்கூடத்தை திமுக அரசாங்கம் 5 ஆண்டு காலத்துல பள்ளிக்கூட அரசு பள்ளியை மூடிச்சு. சென்னையில 19 கான்செப்ட் இல்லைங்க. இப்ப நீங்க வச்சிருக்க கோரிக்கைகள் அடிப்பில் சொல்றேன். பள்ளிக்கூடத்தை பத்தி சொன்னதால சொல்றேன். இல்லைங்க, நான் சொன்னது பள்ளிக்கூட திறப்பு இல்லைங்க, தேசிய கல்விக் கொள்கையை இங்க கொண்டு வந்துட்டாங்க. பாஜகவோட இணக்கம் நீங்களே இணக்கமா இருந்து நீங்க பாஜகவோட இணக்கமா இருந்தா நிதி மட்டும் இல்ல, அவங்க கொள்கைகளையும் நீங்க செயல்படுத்த வேண்டியதா இருக்கும்னு சொல்றாரு. அதுதானே நடந்து பாண்டிச்சேரியில நடந்துருச்சு. நான் ஒன்னும் கற்பனையா பாஜக செய்வார்கள் இல்ல. புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு ஒன்றா பாஜகவோட இணக்கமா இருக்கிற பக்கத்துல மாநிலம் அதானங்க. எனக்கு அதான உதாரணம். இப்ப கர்நாடகா சொன்னா கூட வேற மொழின்றீங்க. நம்ம பாண்டிச்சேரி தமிழ்நாடு ஒன்று இல்லை, ஒரு நம்ம தேசிய இனம் தானே அங்கேயும் இருக்குது, தமிழர்கள் தானே இருக்கிறாங்க. அதை காரணம் காட்டி இங்கே விமர்சனம் பண்ணுறோம், அலைன்ஸ் அங்கே விசிகா போயிருச்சுலாம் பேசுகிறோம்ல. பாஜகவோட இருந்தால் அதுதான் நடக்கும். முழுக்க ஒரு இந்துத்துவ கொள்கையை கொண்டு வராங்க, ஆளுநர் ஆட்சியை கொண்டு வராங்க. என்ன செய்ய முடிஞ்சுச்சு? அதே தானே இங்கே அப்ளிகே ஆகும். இப்போ இவங்க எண்ணிக்கையில் இவங்க முடக்கிட்டோம் சுருக்கிட்டோங்கிறதுலாம் சரிதான். இந்த கொள்கையில் என்ன செய்ய முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொள்கையை கோரிக்கையை கேட்டு தானே திமுகவால் அதை பெற முடியலைங்கிறதானே நீங்கள் விமர்சனமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த செஸ் ஜிஎஸ்டி எல்லாம் திமுகவோட சேர்த்து நீங்களும் கேட்டிருக்கணும் இவ்வளவு நாள். கூட்டணி திமுக பாஜக இல்லையே, கூட்டணியில நீங்க தானே என்னங்க கூட்டணியில பாஜகவோட இருக்கீங்க, அதனால பெற முடியல. இல்ல ஒரே நிமிடம், இந்த கோரிக்கை எல்லாம் தமிழ்நாட்டின் கோரிக்கைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே வச்சிருக்காங்க. இதே கோரிக்கையை திமுக கூட்டணி கட்சிகள் கேட்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க? பாஜக நோக்கி அழுத்தம் வச்சிருக்கணுமா இல்லையா? திரு சிவபிரியன், நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் செய்ய போறோங்கிறதுக்கான ரோட் மேப் தான் தேர்தல் அறிக்கை. அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சு நம்ம பேசுறதுக்கு முன்பாக இடைவெளி இருக்கு. கவர்ச்சியான ஒரு அறிவிப்புகளா தான் நானும் பாக்குறேன். ரகு சொல்றதுல பெரும்பாலும் நான் அதுல ஒத்து போறேன். இப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா, திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததே வெல்ஃபேர் மெஷர்ஸை வச்சுதான். 3 படி அரிசி லட்சியம், 1 படி நிச்சயம் சொன்னாங்க. அன்னைக்கு அரிசி மக்களுக்கு தேவைப்பட்டது, அரிசி கொடுத்தாங்க. அதற்கு முன்னால நீதி கட்சி ஆட்சியிலிருந்து இந்த மிட் டே மீல் ஸ்கீமை நம்ம கொண்டு வந்தோம். காமராஜ் அவர்கள் அதை மிட் டே மீல்ஸை மாற்றினாங்க, எம்ஜிஆர் அவர்கள் அதை சத்துணவா மாற்றினாங்க. அடுத்து வந்த முதலமைச்சர்கள் அது அந்த 4 பேருமே ஒவ்வொரு பரிமாணத்துக்கு அதை கொண்டு போனாங்க. ஒருத்தங்க முட்டை கொடுத்தாங்க, ஒருத்தங்க வாழைப்பழம் கொடுத்தாங்க, இன்னொருத்தங்க வெரைட்டி ரைஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் அதை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமாக மாற்றினார். இது இன்வெஸ்ட்மெண்ட் டு த ஃபியூச்சர். ஏன்னா மாணவர்கள் பள்ளிக்கு வரணும், அதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ பள்ளிக்கு வர மாணவர்கள் நல்லா படிக்கணும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு அவங்களுடைய அந்த அட்டெண்டன்ஸ் கரெக்டாக இருக்குது, அவங்களுடைய அட்டென்டிவ்னஸ் கரெக்டாக இருக்குதுன்னும் போது அது இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி தான் திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட 40 வருடம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சைக்கிள் கொடுக்கறது, அதே போன்று ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறது, இதெல்லாம் அது இன்வெஸ்ட்மெண்ட் இன் த ஃபியூச்சர். ஸோ இந்த கலர் டிவி வரும்பொழுது தான் அது மாறுது. கலர் டிவி அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேணாங்கிறது தான், இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லாம்ங்கிறது என்னன்னா, என்கிட்ட இருக்கிறது இல்லாதவங்களுக்கு அது கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கறதே எனக்கு கொடுக்கணுங்கிறது கிடையாது. அதையே நம்ம தவறாக தான் புரிஞ்சுக்கிறோம். இங்கே எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு அரசாங்கமே எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய டார்கெட்டடாக இருக்கணும். இப்போ மகளிர் உரிமை தொகை கூட இவங்க ப்ராமிஸ் பண்ணது எல்லாருக்கும், ஆனா இன்னைக்கு டார்கெட்டடா கொடுக்குறாங்க. பட் இதையே டார்கெட்டடா தான் நீங்க கொண்டு வரணுங்கிற. எல்லாருக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை வாங்குகின்ற 1.31 கோடி பெண்கள்ல எவ்வளவு பேர் அந்த 1000 ரூபாயை மதிப்பாங்க? 1000 ரூபாய் மதிப்பாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சம் பேருக்கு அது தேவை இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு வருமானங்கள் இருக்கும். ஸோ அதை மீறி இன்னைக்கு இந்த ப்ராமிசஸை எடுத்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய அந்த நிதி மீது இது போடுகின்ற சுமை இருக்குல்ல, அது ஏராளம். திரு அக்னீஸ்வரன் அவர்கள் சொன்னாரு, மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால் நமக்கு நிதி கிடைக்கும். இந்த அளவுக்கு நிதியெல்லாம் கிடைக்காதுங்க. நான் எந்த இடத்துல இருந்து சொல்றேன்னா, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன விஷயம், எந்த மத்திய அரசாக இருந்தாலும், அது காங்கிரஸோ பாஜகவோ, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கணும்னா மட்டும் இவங்களால முடியாது சொன்னார். சத்தியமா சொன்னார். நீங்க வேணா டேப் எடுத்து போட்டு பாருங்க. சொன்னாரு. அப்போ இங்க என்னன்னா, தமிழ்நாடு அப்படின்னாலே மத்திய அரசுகள் ஒத்துழைப்பதில்லை. அது காங்கிரஸ் பீகார் மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து பீகார்ல 10,000 கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் மத்திய அரசு கொண்டு வராது. அது காங்கிரஸ் அரசோ பாஜக அரசோ நிச்சயமா கொண்டு வர மாட்டாங்க. இப்போ 2-3 ஸ்கீம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த ஃப்ரிட்ஜ் கொடுக்கணும்னா 8,000 ரூபாய் ஒரு ஃப்ரிட்ஜ்னு வச்சுக்கோங்க.
மினிமம் நீங்க வந்து OEMலயே டைரக்டா போய் வாங்குறீங்க, 8000 ரூபாய் ஒரு ஃப்ரிட்ஜ் வருதுன்னா 2.21 கோடி குடும்பங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது மட்டுமே 18,000 கோடி வருது ஒன் டைமா. அதன் பிறகு இந்த 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு உதவி தொகையா கொடுப்போம்னு சொல்றாங்க. அது 2.21 கோடினா 22,100 கோடி. அப்போ இது அதுக்கப்புறம் அந்த LPG சிலிண்டர் 900 ரூபாய் ஒரு சிலிண்டர் போட்டுக்கிட்டீங்கன்னா 2,700 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு, 6,000 கோடி அது வருது. கிட்டத்தட்ட 46,000 கோடி உங்களுக்கு வந்து இதுக்கு மட்டுமே வந்த உடனே உங்களுக்கு தேவை. உரிமை தொகை 2,000 வருது. உரிமை தொகை வந்து உங்களுக்கு 53,040 கோடி. இல்ல மகாராஷ்டிரா, பீகார், இப்ப மேற்கு வங்க வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து போயிட்டே தானே இருக்கு, பரவிட்டே தானே இருக்கு சார். ஸ்கீம்ஸ் போகுது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அது அந்தந்த மாநிலத்துங்களுடைய நிதி சுமையை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்தியாவில் ஒட்டுமொத்தமா இந்த மகளிர் உரிமை தொகை மட்டும் வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி செலவாகுது சார் மாநில அரசாங்கங்களுக்கு. ஸோ இது வந்து எங்கேருந்து வரும்? இப்போ வந்து இவங்க சொல்றாங்கல்ல, மத்திய அரசு இவ்வளவு பெரிய உதவி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு பண்ண மாட்டாங்க. அவங்க எப்ப பண்ணுவாங்கன்னா, பாஜக வந்து தனித்து ஆட்சி பண்ணோன்னு ஒரு காலம் வந்தா வரலாம்ல தமிழ்நாட்டில், அப்ப மட்டும்தான் செய்வாங்க. அது அதிமுகவுக்கும் மற்றவங்களுக்கும் அவங்க செய்ய மாட்டாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் இன்னொரு அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னர் வின் பண்றதுக்கு வந்து அவங்க எப்பவுமே பண்ண மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. இன்னொன்னு வரியை ஏற்றாமல் நீங்க வந்து இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நீங்க கடன் தான் வாங்கணும். கடன் வாங்குனீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு வரி ஏற்றணும். இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட வரி அந்த பவர்ஸ் கூட நம்ம கிட்ட பெருசா இல்லை. ஜிஎஸ்டி வந்த பிறகு 90% 95% வரி விதிப்பும் அதிகாரம் வந்து மத்திய அரசு கிட்ட குவிஞ்சு கிடக்குது. அதனாலதான் ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டான தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி கொண்டு வரப்படும் போது அன்னைக்கு ஆட்சியில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எதிர்கட்சியில் இருந்த திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவர்களும் அதை பகிரங்கமா எதிர்த்தாங்க. வரியை ஏத்தாம மத்திய அரசையும் சார்ந்தே இல்லாம நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு தமிழ்நாட்டில் வழியே இல்லை. வழியே கிடையாது. எப்படி பண்ணுவீங்க நீங்க? எப்படி பண்ணுவீங்க? வரி ஒண்ணு நீங்க பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தணும், அப்படி இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏத்தணும், அப்படி இல்லைன்னா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏத்தணும். இதுனா இந்த ஒரு 4-5 மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. இல்லைன்னா லிக்கருடைய மதுபானங்களுடைய விலையை ஏத்தணும். இப்ப மதுபானத்தை வந்து நாங்க வந்து லிக்கர் ஷாப்ஸை டாஸ்மாக் ஷாப்ஸை படிப்படியா குறைப்போம்னு சொன்னாங்க. இதையே தான் 2016 அதிமுகவும் சொன்னாங்க. அன்னைக்கு முதல் கையெழுத்துல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து 500 கடைகளை குறைச்சாங்க. அப்புறம் அந்த கடைகள் ஏறி தானே சார் இருக்கு, போட்டி போட்டுக்கு தானே. அதிமுக 29 லட்சம் கோடினா, சாரி 29,000 கோடினா திமுக 52,000 கோடி. நாளைக்கு இப்ப அதிமுக வந்துச்சுன்னா ஆட்சிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை என்ன 30,000 கோடியாவா கொண்டு வர போறாங்க? இல்லையே. ஓகே திரு அக்னீஸ்வரன், பாஜக கூட்டணிங்கிறத இணக்கச்சூழலாக வைத்து நிதியை பெற முடியும்ன்றீங்க. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. காங்கிரஸோ பாஜகவோ மத்தியில் யார் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கான நிதி தர்றதுல அவங்க அவ்வளவு தாராளம் காட்டுவதில்லைன்னா எப்படி பெற முடியும்? அரசியலில் வந்து ஒரே நேர்கோட்டு பாதையில் மெஷர்மெண்ட்டை வச்சு அளந்து எடுக்க முடியாது. தேர்தலில் மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் அப்படி வச்சு தான் மத்திய அரசோட நீங்கள் அந்த உறவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். சார் சொல்லும்போது சொன்னாங்க இருந்த போதே பெற முடியல தானே, இயற்கை பேரிடர் நிதியை பெற முடியல தானே அப்போதைய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்றத்திலே பேசினார் அதிமுக ஆட்சி காலத்திலே. மெட்ரோ ரயில் சார் நம்ம மாநில கட்சி சார், அப்படித்தான் சார் பேசி ஆகணும். ஆனால் அது வளர்ச்சி திட்டம் சார். இந்தியாவிலே அதிகமா சரக்கு மற்றும் சேவை வரியில கொடுக்கிறது நம்ம தமிழ்நாடு தான் சார். ஆகையினால அதுதான் இப்ப என்னன்னா ஆட்சி முறைகள் மாற்றம் அப்படின்னு சொல்ல வரல, கட்சிகள் இருக்கக்கூடிய அந்த அணுகுமுறை என்ன ஒரே அட்வான்டேஜ் தான் திரு அக்னீஸ்வரன். டிஎம்கே தேர்தல் அறிக்கை வரும்போதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்க போகுது. இன்னைக்கு ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையை பேசும். ரெண்டையும் ஒப்பிட்டு பண்ணோம்னா ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கும். இதுல என்னன்னா நிதி ஆதாரம்ங்கிறதா நடுவில் இருக்கு. அந்த நிதியை நாங்கள் பெறவே முடியல, எங்களுக்கு தரவே மாட்டேன்றாங்க, தடுமாறுறோன்னு திமுக சொல்ல போது, நாங்கள் இணக்கமாக இருந்து பெறுவோன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறது தான் இந்த தேர்தல் அறிக்கையை சாத்தியப்படுத்த முடியுமா முடியாதான்றது? இல்லை நீங்கள் பெறவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபேக்ட்லேருந்து சொல்கிறாங்க, அதை தான் அந்த காலத்துலேருந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சி வந்ததுலேருந்து 2021 அதிமுக ஆட்சி விட்டு போகிற போது மெட்ரோ ரயில்ல 1 கிலோமீட்டராவது நம்ம ட்ரெயினை ஓட விட்டுருக்கோமா? நீங்க 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், ஆனால் அதற்கு பணத்தை ஒதுக்கீடு செய்வதற்கு காரணமாக இருந்தது, திட்டத்தை அடிக்கல் நாட்டியது
பொறுங்க சார், ரொம்ப கோவிக்காதீங்க. இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க ஆகையினால அதிமுக ஆட்சியில விட்டு சென்றத இவங்க அப்படியே தான் வச்சிருக்காங்க. அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் 40ன்றதை எதை சொல்லி நீங்க வாங்குனீங்க? போராடி பெருவம் சொல்லி வாங்குனீங்களா? பாத்தீங்களா? அண்ணா இப்ப அதை செய்யல. இப்ப மெட்ரோ நிதியை ஒதுக்க வேண்டியது மத்திய அரசு. யாரு? இருங்க ஒரே ஒரு நிமிஷம் சிவப்பிரியன் இருக்கிறதுலயே திரு சிவப்பிரியன் குறிக்கிறார். மீண்டும் உங்ககிட்ட ஒரே விஷயம், 2020 அமித்ஷா அவர்கள் மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2க்கு அடிக்கல் நாட்டினார். ஒரு பைசா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் பண்ணல. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நான் ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்றேன், கட்சி பேர் சொல்லல. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இது ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியன்றதுனால அவங்களுடைய ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டா அதை ஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2024 தேர்தலில் இது மிகப்பெரிய பேசு பொருள் ஆன பிறகுதான் பாஜக அரசு 2024 அக்டோபர்லயோ என்னமோ இந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க வந்து இமீடியட்டா 63,000 கோடி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அறிவுறுத்தலையும் அது அறிக்கையும் விட்டதனாலதான் டெல்லிக்கு போகும்போது பேசிட்டு வந்தாரு. அதை மட்டும் ஏத்துக்கிற மாட்டீங்க. இருங்க சார், நான் முடிக்கட்டும். இல்ல, அவங்க இருக்கும்போது அடிக்கல் நாட்டினது அப்பவே கேட்டிருக்கலாங்கிறது தான். அதன் பிறகு திமுக அரசும் போய் மத்திய அரசு கிட்ட கேட்டாங்க, இல்லன்னா சொல்ல. நான் இப்ப மட்டும் தான் திமுக அரசுன்னு சொல்றேன், அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சொல்றேன். என்னோட பாயிண்ட் என்னன்னா, யார் ஆட்சியில இருந்தாலும் அங்க இருக்கும்போது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை தான் பாக்குறாங்கங்கறத சொல்ல வரோம். ஜீவா, திமுக தேர்தல் அறிக்கையோ அதிமுக தேர்தல் அறிக்கையோ தன்னுடைய சொந்த பலத்தை நம்பி தான் வாக்குறுதிகளாக மக்களுக்கு கொடுப்பாங்க. ஒண்ணு தன்னுடைய நிதி ஆதாரத்திலிருந்து செஞ்சிட முடியும், இல்ல கடன் வாங்கிட முடியும், இல்ல மத்திய அரசுல இருந்து பெற்ற முடியும். அதிமுக தேர்தல் அறிக்கைக்கு மட்டும் அந்த கடிவாளம் போடுறோமா, உங்களால நிதியை பெற்ற முடியாது, நீங்க செஞ்சிட மாட்டீங்கன்னு அந்த கடிவாளத்தை பெற்று விட கூடாதுனோ பெற்ற மாட்டீங்கன்னோ சொல்லல. கடந்த காலத்துல இது இப்ப இவங்க வச்சிருக்க கோரிக்கையெல்லாம் யாரை பார்த்து? டெல்லியை பார்த்து தானே அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப இவரே மெட்ரோ நான் முழிக்கிறேன், இது பிஜேபியை பார்த்து கேட்கறது தானேன்னு. இப்ப கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் கொடுக்க முடியாதுன்னு ஓப்பனா பிஜேபி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சார் சொல்லியிருக்கு. கோயம்புத்தூர்லாம் ஒரு ஊரே கிடையாது, நாங்க எதிர்பார்க்கிற மக்கள் தொகை இல்லைங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க சார். ஊரே கிடையாதுன்னா அவ்வளவு பெரிய ஊர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க தமிழ்நாட்டை எங்க தமிழ் மண்ணை அவமானப்படுத்தும் போது நாங்க உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுவோம். ஆனா அதை கோயம்புத்தூரை விட எண்ணிக்கையில குறைவா இருக்க வட இந்திய நகரங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க கொடுத்துருக்கீங்க. நான் கற்பனையா பேசுறேன்னா இது உண்மையா இல்லையா? இது உண்மையா இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு தமிழர்களை தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய நிலையில இருக்கிறீங்க. அந்த கட்சியோடு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. சரி, பாஜக திமுக இணக்கம் இல்ல, ஒருவேளை அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தா பாஜக அதிமுக இணக்கம்னு மாறும்போது அப்ப நாங்க கையை விரிக்க முடியாதுல்ல, பாஜக மறுக்க முடியாது. இப்ப நம்ம வைத்த கோரிக்கைகளுக்கு அதிமுக இந்த கோரிக்கைகள் இங்க வச்சிருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் 5 வருஷம் நடக்கும்போது எங்க சார் போனாங்க? நாடாளுமன்ற தேர்தலும் வரும், அதுக்கு செஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு பணி அமர்த்துறது முதல் கொண்டு தமிழர்கள் கிடையாது சார், முழுக்க வட இந்தியர்கள். முழுக்க இந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. நிதி தர்றதுல இருந்து எல்லாமே. அதாவது ஒரு பொதுவா சொன்னாரு, காங்கிரஸும் அப்படிதான், மொரார்ஜி தேசாய் அப்படிதான். ஆனா பாஜக 2 மடங்கு மோசமா தமிழர்களை தமிழ்நாட்டை. இந்த தேர்தல் அறிக்கை பேசும்போது மட்டும் மத்திய அரசுடைய ரோல் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுது? ஏன்னா இப்ப நீங்க பிஜேபி வந்து பை நேச்சரே வந்து அந்த டெவல்யூஷன் ஆஃப் பவருக்கு எதிரான கட்சி. அவங்க வந்து இந்த மாநிலங்கள் வந்து எல்லா விதத்திலையும் வந்து வலுவிழக்கணும்னு நினைக்கிறவங்க, பவர் சென்டர்ல குவிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறத ஒரு பாலிசியாவே வச்சிருக்கிற கட்சி அது. இந்த டைவர்சிட்டியே நாட்டு ஒற்றுமைக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிற கட்சி தான் இந்த பிரச்சனை அதிகமாகுது. காங்கிரஸ் ஒன்றும் ரொம்ப சிறப்பு கிடையாது, பட் இந்த அளவுக்கு அவங்க வந்து தீவிரமா அதை அந்த கண்ட்ரோல் எடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த இணக்கத்தை காமிக்க மாட்டாங்களா? இப்ப சும்மா அவங்க இருப்பாங்க. அவங்க இந்த ரேவடி கல்ச்சரை எதிர்க்கிறவருங்க அவரு பிரதமர். அது என்னமோ ஒரு இழிவுன்னு நினைக்கிறவர் அவரு. ஆனா பீகார்ல கொடுக்கும்போது அது அவருக்கு கிடையாது, எலெக்ஷன் வின் பண்றதுக்கு பயன்படுது. மகாராஷ்டிரால வந்து அந்த லட்கி பஹன் ஸ்கீம் வரும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு அது கேம் சேஞ்சரா ஒரு ஸ்கீம், அதுக்கு அவங்களால ஓகே சொல்ல முடியும். ஆனா ஒரு சீரியஸ் ஆஃப் ஸ்கீம்ஸை நடத்துறதுக்கான வலு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. வரி அதிகரிக்காம நீங்க இந்த ஃபண்ட்ஸை கொண்டே வர முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, திமுக ரொம்ப கவனமா இருக்கணும். திமுக வந்து வாரி வழங்கினாங்க 2021 10 வருஷம் ஆட்சியில் இல்லைன்ன உடனே திரும்பி வரணுங்கிற அந்த ஒரு வெறியில என்னென்னமோ அடிச்சு விட்டாங்க. பழைய பென்ஷன் ஸ்கீம் அப்படியே அதெல்லாம் எவ்வளவு பெரிய நிதிச்சுமையை ஏற்படுத்தும், எவ்வளவு பிராக்டிக்கலா பாசிபிளா, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. எல்லாருமே கவனமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஆட்சிக்கு வரணுங்கிறத விட அந்த பிஸ்கல் ப்ரூடன்ஸ் மக்களுக்கு தேவையான இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பத்தியும் கவனத்தில் எடுத்துக்கணும். கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, மாநிலங்கள் இல்லாத இந்தியா, இதான ஐடியாலஜி. இதை நோக்கி ஒரு தேசிய கட்சி நகரும் போது அதுல கூட்டணி கட்சிங்கிற அந்த அனுசரணை உங்களுக்கு கிடைச்சிருங்கிற நம்பிக்கை எங்க இருந்து வருது சார்? அது என்னதுன்னா, இவங்க சார் சொல்லும்போது சொல்றாரு,
அதாவது 10 வருஷம் கழிச்சு வர்றோம் அப்படி மாதிரி ஏதாவது ஒன்று அப்படிலாம் இது அந்த மாதிரியான ஒரு அறிக்கையை நான் பார்க்கல. ஏன்னா தேர்தலில் நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரே ஒரு குளிர்சாதன பெட்டி கொடுக்கறது 18,000 ஒரு கணக்கு போடுறாங்க. ஆனால் 5 ஆண்டுகளில் நீங்கள் உள்ளாட்சித்துறையெல்லாம் விட்டுருங்க, 5 ஆண்டுகளில் 5,65,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னா இது எப்படின்றது மக்களுக்கு ஆளுகிற அரசாங்கத்தை திட்டமிட தெரியாதா என்ன? ஒன்று. இன்னொரு விஷயம் இங்கே சார் போகும்போது சொன்னார், நம்மளுடைய நண்பர் ஜீவ சகாப்தான் சொல்லும்போது சொன்னார், இது வந்து தமிழர்கள் எதிர்ப்பு அப்படின்லாம் சொன்னாங்க. இது மாநில தேர்தல், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. ஆகையினால 31 வருஷம் ஆண்ட அனுபவத்தின் அடிப்படையில் அதனாலதான் எல்லா மாவட்டத்திலையும் இந்த குழு தேர்தல் குழு 3 மாசத்துக்கு முன்னாடியே அமைச்சு எல்லார்ட்டையும் வந்து அவருடைய கருத்தை கேட்டுத்தான் அதிமுக குறிப்பிட்டேன். நீங்க கட்சியாக திமுக வெர்சஸ் அதிமுகவா அங்க இருக்கும், களம் அப்படி இருக்கும். ஆனா இந்த தேர்தலை திமுக எப்படி நரேட் பண்ணுதுன்னா டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, எல்லா உரிமைகளையும் நாங்க டெல்லியில இருந்து போராடி பெற வேண்டியதா இருக்குன்னு அதுக்காகவே இந்த தேர்தல்ல நீங்க எங்களுக்கு போராடி சொல்லும்போது இந்த 5 ஆண்டு காலத்துல அல்லது 2019 39 நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் போராடி பெற்றது என்ன? அதுக்கெல்லாம் சான்று என்ன அப்படின்னு அதுக்கெல்லாம் சான்று கொடுக்கிற மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையிலேயே எல்லாமே நீங்களே சுட்டி காட்டி இருக்கிறாங்களே, அதிமுகவே சுட்டி காட்டி இருக்கே. இங்க எல்லா தரப்பும் இங்க செவிலியர் கொரோனா காலகட்டத்தில் எடுத்தாங்க, இந்த அரசு எந்த மாதிரி நடந்துச்சு. அது மாதிரி 75% தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போங்க, தேநீர் விடுதிக்கு போங்க, ஆட்டோ ஓட்டுறவர் பாருங்க, எல்லா இடத்துலையும் வந்து வெளி மாநிலத்தவர்கள் இங்கு ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே அதை முறியடிப்பது தாங்க திமுக அதிமுக நோக்கம் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆகவே அது சாத்தியமா? எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு மட்டுமே ஓய்வூதியம். இப்ப காட்சி ஊடகம் அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் முதியோர் இதுக்கு வந்து 2,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏற்கனவே கொடுத்ததை இப்ப நிறைய பேர் டிஸ்மேண்டல் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க பல இடத்துல. ஆகையினால அதெல்லாம் கேட்டுத்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இதை அறிவித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். சாத்தியக்கூடிய பட்டதை தான் சொல்றாங்க. இந்த டைரக்ட் பெனிஃபிட்ஸ் வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம காலங்காலமா எப்படி ஃபியூச்சர் மேல எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அதற்கு பின்னால போய் அந்த மாதிரி மாடலை ஃபாலோ பண்ணோம்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப வளர்ச்சி அடையும். அது மட்டும் தான். இது திமுக அதிமுகங்கிறதே கிடையாது, மாநிலத்தினுடைய நலன்ல இருந்து தான் பேசுறோம். கடன் வாங்குறது தேவையில்லை. கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை கட்டுறதுக்கு நாளைக்கு மக்கள் மீது தான் நீங்க வரியை சுமத்தி ஆகணுங்கிறது மட்டும்தான் பாயிண்ட். இல்ல இதுல நம்ம கவனிக்க வேண்டியது, கடன் வாங்குவது பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா, கடன் வாங்குற அளவுக்கு நம்ம தகுதியா இருக்குமோங்கிறது மட்டும்தான் இங்க முக்கியமான விஷயம். கடன் வாங்காம எதுவுமே நம்ம பண்ண முடியாது. இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் கொரோனா காலத்திலிருந்து பல்வேறு விஷயங்களை இந்தியாவையும் டெல்லியும் நம்பாம சிறப்பாக செய்துக்கிட்டு இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எல்லாம் கடன் வாங்கி பிற நாடுகளில் இந்தியாவினுடைய அடையாளமே தமிழ்நாடு தான், பீகாரும் உத்தரப்பிரதேசம் இல்லை. அந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்குன்னா இன்னைக்கு சங் பரிவாரும் வலதுசாரிகளும் விமர்சிக்கிறாங்க பாருங்க, கடன் வாங்குறாங்க, எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறாங்கன்னு. அவங்களுடைய சாபத்தை பெற்று பெற்று தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. அது கடன் வாங்காமலாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. உலக வங்கி கடன் கொடுக்குதுன்னா அதுக்கு தகுதியானவங்களான்னு பார்க்கணும். தமிழர்களும் தமிழ்நாடும் அதுக்கு தகுதியானவர்களா இருக்கிறாங்க. அதனால கடன் வாங்குவதும் இருக்குல்ல சார், நேரடியாக வாங்குறோங்கிறதும் நேரடியான பொருட்கள் மீதான அறிவிப்புகளா இல்லாம மனிதவள மேம்பாட்டுக்கான திட்டங்களை செயல்படுத்தணும்ன்றாங்க. இன்னொரு அமர்வுலையும் பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நேர்பட பேச நிறைய பேருக்கு அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டு